கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 41 அதிகாரம் 5வது வசனம். 4-5 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆண்டவர்கிட்ட இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, உமக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என் ஆத்மாவை குணமாக்குங்க, ஏன்னா என் ஆத்மா கலங்கி இருக்குது, இந்த பாவத்தை நினச்சி நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் அவன் சொல்கிறான். ஆனால் உலகம் அவனை எப்படி பார்க்குது அப்படின்னா, 5வது வசனம், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உறவாடி கழுத்தறுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூடவே உறவாடுவாங்க, நம்ம கூடவே அவங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, எல்லாமே நம்ம கூடவே இருக்கும். ஆனால் அவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இவன் அழிஞ்சு போவான், எப்போ இவன் தாழ்ந்த நிலைமைக்கு போவான், ஏன் இப்படி இருக்கிறான் இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, எவ்வளவு பண்ணினாலும் இவன் ஒரு நிலையிலே இருக்கிறானே, இவன் எப்போ வீழ்ந்து போவான் அப்படின்னு நிறைய பேர் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்க கூட சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நாம் என்ன செய்யணும்னா, எது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பு தண்டா செஞ்சுருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் போய் அதை ஒப்படைச்சிட்டு அதை நாம் மறுபடியும் செய்ய மாட்டோங்கிற அந்த உடன்படிக்கையோடு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, என் மேல் இரக்கமாயிரும், என் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, ஏன்னா நான் உங்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமானா அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நான் செஞ்சிட்டேன், என் ஆத்மாவை குணமாக்கும், நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், நான் அந்த செஞ்ச தவறு நிமித்தம் என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்குது, படபடக்குது, ஏதோ ஒரு நினைவு என்னை போட்டு வாட்டி வதைக்குது, அதனால் என் ஆத்துமாவை கொஞ்சம் குணமாக்கும், கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, நீங்கள் கொஞ்சம் என் மேலே இரக்கமாக இருங்க, நான் செஞ்சது தப்பு தான். அப்போ இங்கே சங்கீதக்காரன் அப்படி கேட்குறப்போ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள் மற்றவர்கள் அவன் வீழ்ந்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்துட்ருக்கிறப்போ, கர்த்தர் நிச்சயமாகவே அவர்கள் மீது இரக்கம் காட்டி, அதாவது யார் அந்த மன்னிப்பை கேட்கிறார்களோ அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவன் அழிந்து போகாதபடிக்கு அவன் பாதுகாப்பார் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அதுதான் நடக்கணும். இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறோன்னு வைங்க, ஆண்டவரோட சமூகத்தில் போய் கேட்கணும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம மனசுக்கே தோணும், நம்ம செஞ்சுருக்கிறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம், இந்த தப்புனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை தான் நான் சொல்கிறேன், அனுபவபூர்வமாக தான் சொல்கிறேன். ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில தவறுகளை செஞ்சுருவோம், அதனால் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது நமக்கே தெரியும். சரி போனால் போதுன்னு விட்டுருப்போம், அவனுக்கு தான் அப்படியாச்சு, நமக்கா அப்படியாச்சுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. நம்மால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறப்ப அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னால் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நடந்துருச்சு, நீங்கள் செய்யக்கூடாதுங்கிற அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் ஆத்மா ரொம்ப கலங்கி இருக்குது, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நான் எப்போ அழிவேன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, நான் எப்போ வீழ்ந்து போவேன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டி அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் வீழ்ந்து போகாதபடிக்கு, நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கேட்குறப்போ கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, நம்முடைய தப்பை உணரணும், ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவர்கிட்ட சொல்லணும், மறுபடியும் அதை செய்யாமல் இருக்கணும். அதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம ஒப்புரவாகணும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறப்ப நாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதாக அர்த்தம். அப்போ யார் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம வீழ்ந்து போகணும், நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம செத்து போகணும்னால யார் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அவங்க முன்னால் கர்த்தர் நம்மளை உயர்த்தி நல்ல விதமாக வாழ வைப்பார். நீங்கள் நம்புறீங்களா?
நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றதில்லை. இது சாதாரணமான விஷயம். நாம் என்ன தவறு செஞ்சோன்னு உணர்ந்து அதை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிவிட்டு இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேங்கிற உறுதியோடு கூட நம்ம இருந்தோம்னா, நம்மளை அழிஞ்சு போகணும், செத்து போகணும், நம்ம வீழ்ந்து போகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிற எல்லா மனிதர்கள் முன்னாலேயும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? இல்லை நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதா? கர்த்தரோட சமூகத்துக்கு போங்க, எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை நம்மை உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் உம்முடைய சமூகத்தில் உமக்கு விரோதமாக செய்த காரியத்தை அவன் செய்ததினாலே அவனுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது, அவனுடைய ஆன்மா கலங்கி போயிருக்கிறது. ஆகவே சமாதானம் இல்லாத இருக்கிற அந்த ஆத்மாவை தெளிவுபடுத்தும் என்று நீர் இரக்கம் காட்டும் என்று உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். நாங்களும் அதே போல வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். எங்கள் ஆத்மாவுக்கு நீர் சமாதானத்தை தார். நாங்கள் வீழ்ந்து போக வேண்டும், நாங்கள் அழிந்து போக வேண்டும், நாங்கள் மறைந்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்கள் மத்தியில் எங்களை நீர் உயர்த்தும், எங்களை நீர் பாதுகாப்பாய் வையும். நாங்கள் கர்த்தரோட பிள்ளைகள் என்று சாட்சியுள்ளவர்களாய் வாழ நீங்கள் கிருபை பாராட்டுக. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.